When someone says, என்ன ப்ரோ அரசியல்னா பேசுறீங்க? ஏன் நாங்கன்னா அரசியல் பேசக்கூடாதா? லிங்கா பேபி, if you are bad, I am your dad. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா மீம்ஸ் ரியாக்ஷன். ஃபர்ஸ்ட் மீம். நீங்க எல்லாரும் சேர்ந்து இன்னும் நிறைய நலத்திட்டங்களை செய்யணும். உங்க ஏரியால, உங்க தெருல, உங்க பக்கத்து வீட்ல, எதிர் வீட்ல யாருக்கு என்ன தேவைங்கறத புரிஞ்சு நீங்க எல்லாரும் சேர்ந்து கை கோர்த்தீங்கன்னா உங்களால முடியும். அவங்களுக்கு உங்களால முடிஞ்ச நல்லதை நீங்க கண்டிப்பா பண்ணணும். நான் உங்களை நினைச்சு இன்னும் ரொம்ப பெருமைப்படணும். எல்லாரும் நல்லபடியா பொறுப்பா பத்திரமா வீட்டுக்கு போகணும். பைக்ல ஃபாலோ பண்ணாதீங்க, ஓவர்டேக் பண்ணாதீங்க, பப்ளிக் நியூசன்ஸ் கிரியேட் பண்ண கூடாது. இப்போ ரீசன்ட் டைம்ல தனுஷ் அவர்கள் பேசுறதா இருக்கட்டும், அவர் பண்ற சில விஷயங்களா இருக்கட்டும், இதெல்லாம் பார்க்கும்போது லைட்டா அவர் அரசியலுக்குள்ள வர மாதிரி ஒரு அறிகுறி தென்படுது. நானும் செட்டில் ஆவானாமா? இதுக்கு முன்னாடி ஆடியோ லான்ச்சா இருக்கட்டும், அவர் பேசுறதா இருக்கட்டும், அந்த சினிமாக்குள்ள இருக்கிற வரைக்கும் ரஜினி ஸ்டைல ஃபாலோ பண்ண மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சு. ஆனா இப்ப அரசியலுக்கு வந்த பிறகு அதாவது வரல. ஆனா இப்ப அரசியல் ஆசை லைட்டா தென்படும் போது சிஎம் விஜய் அவர்களோட ஸ்டைல ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கு. நான் கல்யாண வீட்டுக்கு போனா நீ கல்யாண வீட்டுக்கு போறியா, நான் சாவு வீட்டுக்கு போனா நீ சாவு வீட்டுக்கு போறியா, என்னைய மாதிரி ஒரு பேசுறியா? எம்ஜிஆர் வழியில் சிஎம் விஜய், சிஎம் விஜய் வழியில் தனுஷ், இப்படி வச்சுக்கலாமா? தயவு செஞ்சு யாரும் என் வண்டிக்கு பின்னாடியோ என் வண்டி சைட்லயோ பைக்ல வராதீங்க. உங்களை நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். ஃபாலோ பண்ணாதீங்க, ஓவர்டேக் பண்ணாதீங்க, பப்ளிக் நியூசன்ஸ் கிரியேட் பண்ண கூடாது. ப்ரோ என்ன இதெல்லாம்? எஸ் சார், நாங்கெல்லாம் சிஎம் ஆக கூடாதா? ஓ அப்படி கான்பிடண்டா இருங்க, வெற்றி நிச்சயம். எங்க நீ சொல்லு. அண்ணன் போல் தான் வாழ்க்கை, எண்ணம் போல் வாழ்க்கை, எண்ணம் போல் தான் வாழ்க்கை. கிட்டத்தட்ட அப்படிதான் இருக்கு. ஆனா போக போக என்னங்கறத பார்க்கலாம். தட்டி விடாதீங்க, தட்டி கொடுங்க. அடுத்த மீம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஆப் பத்தி சொல்றேன். நீங்க இங்கிலீஷை கான்ஃபிடன்ஸா பேசணும்னு நினைக்கிறீங்களா, ஆனா எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியாம இருந்தீங்கன்னா லேர்னிங்கை ரொம்ப ஃபன்னா மாத்த நான் ஒரு ஆப் சொல்றேன். நிறைய பேருக்கு இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணுங்கிற ஆசை இருக்கும், ஆனா எங்க இருந்து ஸ்டார்ட் பண்றதுன்னு பெரிய கன்ஃபியூஷனா இருக்கும். அதுக்கு தான் நான் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணது டியூலிங்கோ. இதுல இருக்கிற ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா தமிழ்ல இருந்து இங்கிலீஷை ஈஸியா கத்துக்கலாம், அதுவும் முழுக்க முழுக்க ஃப்ரீயா. இதுல படிக்கிற மாதிரி ஃபீலே வராது, கேம் விளையாடுற மாதிரி இருக்கும். சின்ன சின்ன லெசன்ஸ், ஃபன் எக்ஸசைஸ், குயிக் குயிசஸ்னு லேர்னிங் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதனால போர் அடிக்காது. ஒரு நாளைக்கு வெறும் 10 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணாலே கொஞ்சம் கொஞ்சமா இங்கிலீஷ் இம்ப்ரூவ் ஆக ஆரம்பிக்கும். டெய்லி பிராக்டிஸை மிஸ் பண்ணாம இருக்க ஆப் ரிமைண்டரும் அனுப்பும். அதனால கன்சிஸ்டன்சி மெயின்டைன் பண்றது ஈஸி. இங்கிலீஷ் மட்டும் இல்ல, கொரியன், ஜாப்பனீஸ், பிரெஞ்சு, ஸ்பானிஷ்னு 40+ லாங்குவேஜஸ் இதில் கற்றுக்கலாம். அதனால நீங்கள் இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சாலும் இல்லை புதுசாக ஒரு லாங்குவேஜை கற்றுக்கணும்னு நினச்சாலும் இப்போவே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்கை கிளிக் பண்ணி டியூலிங்கோ ஆப்பை ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. நீங்கள் எதிர்பார்த்ததை விட சீக்கிரமாகவே நல்ல ப்ரோக்ரஸ் கிடைக்கும். நம்ம தல அஜித் சார் சொன்ன மாதிரி தான், நீயா தோத்துட்டேன்னு ஒத்துக்கிற வரைக்கும் உன்னை யாராலையும் தோக்கடிக்க முடியாது. எனக்கு இதை பார்க்கும் போதும் அதுதான் ஞாபகத்துக்கு வருது. சரி, நம்ம நண்பர் அஜித் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போகலாம். எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியா இருக்கு, எங்கேயோ பிசிறு தட்டுது. தாரவியசை சத்தியமா இதை எதிர்பார்க்கலடா. இப்ப சிஎம் விஜய் அவர்கள் எலெக்ஷன்ல ஜெயிச்ச பிறகு நிறைய நடிகர்களுக்கு அரசியல் ஆசை வந்துட்டு அதுல இவரும் ஒருத்தர். அப்புறம் கொஞ்சம் அரசியல் அப்பா சிஎம் அப்பா டெல்லி இது போதும் சார். அவரு கூட ஏதோ அரசியல் பத்தி பேசிட்டு இருந்தாரா. நானும் ஃபியூச்சர்ல சிஎம் ஆனா என் படமும் இந்த மாதிரி ரிலீஸ் ஆகும். நான் வந்து தமிழ்நாட்டுக்கே நான் சிஎம் ஆகுன்றத நான் கான்ஃபிடென்ட்டா நான் சொல்லிக்கிறேன். நான் ஐயோ, இதுக்கப்புறம் தமிழ்நாட்டை யாராலையும் காப்பாற்ற முடியாதா? இப்படியே நீங்க வந்துட்டு இருந்தா என்னடா பண்றது? தமிழ்நாடு தாங்காதுடா. ஐயா போதும், இதுக்கு மேல யாரு விளையாடுங்க, இடம் இல்ல, ஹவுஸ் ஃபுல். இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா தமிழ்நாட்டு மக்கள் அவ்வளவு முட்டாளா நினைச்சிட்டு இருக்கீங்க. பிகாஸ் இங்கதான் இல்ச்சவாய்ங்க நிறைய இருக்காங்க. ஆஹா, இப்ப கொடினா கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இப்பயே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க போல. Cause they know I got the sauce. Got the presence on me, I can't ever take it off.
why I came. Country boy stepping, yeah, I'm country boy stepping. Country boy stepping, yeah, I'm இங்க போடுறா. இப்ப சிஎம் விஜய் அவர்கள் மட்டும் இல்ல, புஷியானது பண்ற மாதிரியும் பண்ணிட்டு இருக்காங்க. வடிவேல் பாலாஜிக்கு டூப்பு நிறுத்துறா. ஏண்டா வடிவேல் பாலாஜி வடிவேலுக்கு டூப்பு, அவனுக்கு நீ டூப்பா? நெக்ஸ்ட் ஓம் ஆடியோ லான்ச் வேற வருது. அதுல என்னென்ன பண்ண போறான்னு தெரியல. அநேகமா இப்போ வந்து ட்ரோல்ஸ், மீம்ஸ், அப்புறம் கிரிட்டிசிசம் இதை வச்சு தான் அவர் பேசுவார் நினைக்கிறேன். அவனே செத்தங்கடா. லிங்கா பேபி, இஃப் யூ ஆர் பேட், ஐ ஆம் யுவர் டாட். அவர் பேசின எல்லாமே ஓகே, ஆனா இது எதுக்காக பேசினாருன்னு தெரியல. பஞ்சு நல்லா இருக்கான்னு மட்டும் பார்க்கணும், அதுக்குள்ள ஆராய்ச்சி பண்ணக்கூடாது. எதுக்காக சொன்னாரு நீங்களாச்சும் சொல்லுங்கடா, எதுக்காக சொன்னாருன்னு சொல்லுங்கடா. இதை எதுக்காக பேசுறீங்க மட்டும் சொல்லுங்க, காம்ப்ரமைஸ் ஆயிடலாம். இப்ப தனுஷ் அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர் அரசியலுக்கு வரங்கிறத சொல்லல, எல்லாமே ஒரு யூகங்கள் தான். அவரோட ஐடியாலஜி என்ன, அவரோட அரசியல் நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது நமக்கு சுத்தமா தெரியாது. ஆனா அவர் அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடியே நிறைய பேர் அவர் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய பேர் வன்மத்தை கக்குறாங்க, நிறைய பேர் அவர் திட்டிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் நம்ம சோஷியல் மீடியால பார்க்க முடிஞ்சுது. ஆனா யாரும் இப்படி பண்ணாதீங்க, ஏன்னா அவருன்னு அரசியலுக்கு வரக்கூடாதா? அரசியலை பொறுத்த வரைக்கும் யார் வேணாலும் வரலாம், மக்களுக்கு நல்லது பண்ணலாம். வாங்கோ வாங்கோ வாங்கோ, வாங்குறதுக்கு வாங்கோ. ஆமா இந்த லாரன்ஸ் என்ன ஆனாரு? ஆனா எனக்கு சம்மந்தம் இல்லைங்கண்ணா, மக்கள் தான். இப்படி தண்டா இருக்கும். நம்ம அம்மாக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளோட பர்சனல் விஷயங்கள், நம்மளோட சீக்ரெட்ஸ் எல்லாத்தையும் பக்கத்து வீட்டுக்காரங்க, சொந்தக்காரங்க மத்தியில சொல்லுவாங்க. அவங்க ஜாலியா சிரிச்சுட்டே சொல்லுவாங்க. போதும், காலேஜுக்கு போவோம். இதுக்கு சொல்றோம். என்னடா தங்கச்சி கிட்ட தான் சொல்லிக்கிறேன். ஆனா நமக்கு தான் தெரியும். ஐயோ இதெல்லாம் சொல்றியே. இட்ஸ் மீ, தட் வாஸ் 2 years back. மிஸ்டர் மெட்ராஸ், மிஸ்டர் ஹைதராபாத்னு ஏகப்பட்ட டைட்டில்ஸ். என்னங்கறது நடக்கிற வழியில அப்படி குப்பை எல்லாம் போட்டுட்டு இருக்கியா? ஏண்டா சனியனே, இந்த கர்மத்தை ராத்திரி பூரா உட்கார்ந்து ஒட்டிக்கிட்டு இருந்தியா? ஆளும் ஓரையும் பாரு, அரையும் குறையும் அலையுது. நம்ம கொஞ்சம் கெத்தா மாசா சுத்திட்டு இருப்போம், நம்ம கொஞ்சம் அப்படியே எல்லாம் தெரிஞ்ச மாதிரி இல்ல நல்ல ஒரு பர்ஃபெக்டான ஆள் மாதிரி சுத்திட்டு இருப்போம். இந்த சீக்கிரம் எல்லாத்தையும் சொன்ன பிறகு நம்மளால என்ன பண்றேன்னு தெரியாது. ஒரே அசிங்கமா போச்சு குமாரு, ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். ஹச் வினோத் கோர் இன்டர்வியூனா நல்லா தெளிவாக தான் பேசுகிற, பட் படம் எடுக்க சொன்னா மட்டும் குப்பை படமாக எடுக்கிற. ஏன்ன ஏன்ன ஏன் எதுக்காக ஏன் இப்படி செஞ்ச? நானும் ஹச் வினோத்தோட இன்டர்வியூனா பார்ப்பேன், அதெல்லாம் நல்லா இருக்கு, நல்ல இன்ஃபர்மேஷன் சொல்றாரு, நல்லா தான் பேசுறாரு. ஆனா படம் மட்டும் ஏன் இப்படி இருக்குங்கிறதா தெரியல. அவர் எடுக்கிற படத்தை விட அவரோட இன்டர்வியூ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கடா. மக்கள்கிட்ட எனக்கு ரொம்ப சர்ப்ரைசிங் ஃபேக்டராக இருக்கிறது, ஒருத்தர்கிட்ட ஒரு 1000 கோடி ரூபா சொத்து இருக்கும், அவர் ஒரு ஸ்டேஜ் மேலே ஏறி நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு ஒன்று பேசுவார். அவங்க எமோஷ்னலாக ஆகி அவங்க வந்து நின்று அவன் பாவம்பான்னு சொல்லுவாங்க. அது எனக்கு ரொம்ப பயங்கர சர்ப்ரைசிங்காக இருக்கும் அவங்கக்கிட்ட. ஸோ ஒரு பெரும் கருணை வந்து மக்கள்கிட்ட இருக்குது. அவங்கக்கிட்ட இருக்கிற அந்த பெரும் கருணை வந்து அவங்கள ஆள்றவங்க கிட்டே இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஹச் வினோத்தை பொறுத்த வரைக்கும் சதுரங்க வேட்டை, அப்புறம் வந்துட்டு தீரன் அதிகாரம் 1, இந்த படங்கள் வரைக்கும் கரெக்டாக தான் இருந்தார். அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக வேற மாதிரி ஆகிட்டாரு. நானும் ஹச் வினோத்துக்கிட்ட ஒவ்வொரு படமாக எதிர்பார்த்துட்டு தான் இருக்கேன், ஏமாற்றம் தான் கிடைக்குது. தயவு செஞ்சு கம்பேக் கொடுனா, பழைய ஹச் வினோத்தை பார்க்கணும். நாங்க கடவுள் வருவானா இல்லையான்னு எனக்கு தெரியாதுடா, ஆனா என் புள்ள வருவானியான்னு எனக்கு தெரியாதுடா. நாங்கெல்லாம் இங்க மாட்டிட்டு இருக்கிறது என்னைக்கு அவனுக்கு தெரியுதோ அன்னைக்கு இதுவானா இல்லையான்னு எனக்கு தெரியாதுடா. அதாவது ஸ்டார்டிங்கில் நல்லா தான் இருக்காங்க, போக 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 அப்புறம் பெரிய ஸ்டார்ஸோட படம் வரும்போது தான் வேற மாதிரி ஆயிடுது. சரி விடுங்க, என்ன பண்றது. வாக்ஸ் பாப்புலி, வாக்ஸ் பாப்புலினா என்ன ஆண்டவரே? த வாய்ஸ் ஆஃப் த பீப்புள், அதாவது மக்கள் குரல்னு லத்தீன் மொழியில சொல்லியிருக்கேன். அதுக்கு நீங்க தமிழ்லயே மக்கள் குரல்னு போட்டுக்கலாமே. போட்டுக்கலாம் தான். எதுக்குடா இம்புட்டி விளம்பரம்? சொல்ல வேண்டிய விஷயத்த டைரக்டா சொல்லிட்டா அப்புறம் உலக நாயனுக்கு என்னடா மறுவாத, அப்புறம் எனக்கு லத்தீன் தெரியும், உனக்கு எப்படி காட்டுறது? எதுலயும் நான் கொஞ்சம் தனியா திரும்பி நினைப்பேன், அதான்
ஃபர்ஸ்ட் வீடியோல கேமரா ஆங்கிள் சரியில்லை, சைலண்ட் கேப் இருந்திருக்கு, பேக்ரவுண்ட் வந்து சரியில்லை. அப்புறம் செகண்ட் வீடியோல வந்து கேமரா ஆங்கிள் நல்லா இருக்கு, சைலண்ட் கேப் பிரச்சனை இருக்கு, பேக்ரவுண்ட் வந்து நல்லா இருக்கு. அப்புறம் மூணாவது வீடியோல கேமரா ஆங்கிள் நல்லா இருக்கு, சைலண்ட் கேப்பும் நல்லா இருக்கு, பேக்ரவுண்டும் நல்லா இருக்கு, வீடியோ குவாலிட்டி நல்லா இருக்கு. இப்போ நம்ம மோடிஜி வேற டெய்லி ரீல்ஸ் போட கத்துக்கிட்டாரு. வா மச்சான் எவ்வளவு வருஷம் ஆச்சு உன்னை இப்படி பார்த்து. வாரத்துக்கு 3 விடுவாரோ? நல்லா இருக்குடா, சூப்பரா பண்ணிருக்காங்க. நம்ம ஸ்கூல் காலேஜ் ஒழுங்கா படிக்கலைன்னா என்ன ஆகுங்கிறத இது மூலமா பாத்துக்குங்க. தெரிஞ்சுக்கிட்டியா? பில்லாராமோட சப்ஸ்கிரிப்ஷன் 390 ரூபா போல மாசம், அதுலயும் 60 பேர் சேர்ந்திருக்காங்க. மாசம் 390 ரூபா கட்டிட்டு இருக்கீங்க, எதுக்குடா? 390 ரூபா கட்டி நீங்க என்னடா பாப்பீங்க? எனக்கு என்ன ஆச்சுன்னா அதுல ஒரு 60 பேர் சேர்ந்திருக்காங்க பாருங்க. எதுக்குடா சப்ஸ்கிரிப்ஷன்? சொல்லி தொலைங்கடா மங்குனி பயல்களா. அந்த சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணா என்ன கிடைக்கும் உங்களுக்கு? ஏதாவது வீடியோஸ், ஏதாவது போட்டோஸ் ஏதாவது போடுவாரா? ஓ, எக்ஸ்க்ளூசிவ் ஃபுட் ரெசிபி சொல்லி தருவாங்களா? அவரும் நல்லா சமைப்பாரு, அதனால ஸ்பெஷலா ஏதாவது ஃபுட் இருந்துச்சுன்னா அதோட ரெசிபி வந்து சொல்லி தருவார் போல. உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. The future of தமிழ்நாடு பாலிடிக்ஸ் செஞ்சிருவேன். மான் கராத்தே. அடுத்து பிஆர் சிக்னேச்சர். ஆகா, தமிழ்நாடு என்னடா ஆக போகுது? அடுத்து நம்ம டிஆர் சாங். டக்கரு மிட்டாயி, டாப்பு டக்கரு மிட்டாயி, காஜா கடலை மிட்டாயி, கலக்கலான மிட்டாயி, சின்ன பசங்களுக்கும் பிடிக்கும், வயசானவங்களுக்கும் பிடிக்கும். காஜா கடலை மிட்டாய் சாப்பிடுங்க. நல்லா இருக்கல இந்த சாங்கு. இப்போ ரீசெண்ட் டைம்ல அடிக்கடி இந்த சாங் பார்த்துட்டு இருக்கேன், நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. கேட்க மறுபடியும் கேட்டுட்டே இருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, காஜா கடலை மிட்டாய் சாப்பிடுங்க, வயசானவங்களுக்கும் பிடிக்கும், காஜா கடலை மிட்டாய் சாப்பிடுங்க. ஓகே நண்பர்களே, அவ்வளவுதான் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.